Okay, students, நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். வாய்ஸ் கிளியரா கேக்குதா? எனக்கு கொஞ்சம் மெசேஜ் வந்து போடுங்க. எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. Mute your microphone. We are going to start the lesson, right? You all have to mute the microphone, okay? Today we are going to continue from Unit 2 that we stopped last class. We discussed about classification of computers. Is it? Classification of computers. That is what we discussed last time. Today we are going to continue from that. Is that floating, students? Right?
ஆசியா அவனோட மைக்ரோஃபோனை மியூட் பண்ணுங்க. ஆசியா, ரைட், மைக்ரோஃபோனை மியூட் பண்ணிக்கொள்ள வேணும் எல்லாரும். ஓகே, ரைட். நாங்கள் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் நாங்கள் பார்த்தோம் இல்லையா? ரைட், we can classify the computers mainly in two categories. One according to size, the other one is according to technology. Right, we started according to size category. Right, சைஸை வச்சு நாங்கள் கிளாசிஃபை பண்ணினோம். இதில் வந்து சைஸை வந்து கிளாசிஃபை பண்ணுற நேரம், ரைட், கம்ப்யூட்டரோட சைஸை வச்சு கிளாசிஃபை பண்ணுற நேரம் எங்களுக்கு தெரியும். இதோட சைஸில் ஆகப்பெரியது. இந்த சைஸை வச்சு நாங்கள் கிளாசிஃபை பண்ணுற நேரம் நாங்கள் பார்த்தோம். முதலாவது கேட்டகரியில் ஆகப்பெரிய கம்ப்யூட்டர்னு சொல்லி வாரது வந்து என்னது? சூப்பர் கம்ப்யூட்டர். சூப்பர் கம்ப்யூட்டர்ஸோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு லாஸ்ட் டைமில் டிஸ்கஸ் பண்ணினேன். சூப்பர் கம்ப்யூட்டர் தான் வந்து ஆகவே சைஸில் பெரிய கம்ப்யூட்டர். இது the image also last time I show lots of things we discussed in last class. Okay, right. Second one is right mainframes, no mainframes. தலைமை கணனின்னு நாங்கள் சொல்கிற அதில் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ்ன்னு சொல்கிற இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் சம்மந்தமாகவும் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணினேன். ரைட், இந்த இமேஜும் காட்டினேன். ஓகே, லாஸ்ட் கிளாஸ் வி டிஸ்கஸ் தீஸ் டூ திங்ஸ். ரைட், தேர்ட் கேட்டகரியில் வாரது வந்து மினி கம்ப்யூட்டர். மினி 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 கம்ப்யூட்டர்னு சொல்றது. ரைட், மினி கம்ப்யூட்டர் எங்க யூஸ் பண்றன்னு கேட்டா, எங்கட வீட்டில் இருக்கிற கம்ப்யூட்டர் வந்து மினி கம்ப்யூட்டரான்னு கேட்டா நோ. நாங்கள் யூஸ் பண்ற கம்ப்யூட்டர் வந்து அடுத்த கேட்டகரி. ரைட், மினி கம்ப்யூட்டர் வந்து மூணாவது கேட்டகரியில் வருது. தி லாஸ்ட் கேட்டகரி இஸ் மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ். ஓகே, மைக்ரோ கம்ப்யூட்டர் தான் நாங்கள் எங்களோட வீட்டில் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர். அவங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய லேப்டாப் ஆயிக்கலும் அல்லது டெஸ்க்டாப் ஆயிக்கலும், தீஸ் all are coming under micro computers. ஓகேவா? ரைட், தென் where we use this mini computer. இந்த மினி கம்ப்யூட்டரோட பர்பஸ் என்ன, இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ரைட், இந்த கேட்டகரி மூணும், ரைட், இந்த கேட்டகரி 4 கேட்டகரியும் எப்படி வருது? ரைட், டாப் டு பாட்டம், டாப் டு பாட்டம், மேலேருந்து இப்படி கீழேக்கு இப்படி வார நேரம் என்னென்ன ஃபீச்சர்ஸ்ல சேஞ்சஸ் நடக்குதுன்னு கேட்டா, அதில் மிக முக்கியமானது ஒன்று தான், அதுதான் இதோட பாடத்தை இந்த ஹெட்டிங்கே அதுதான் வந்து இதோட சைஸ். சைஸுக்கு என்ன நடக்குது? குறைஞ்சிட்டு வருது சைஸ். ரைட், ஹியூஜ் இன் சைஸ் தான் வந்து சூப்பர் கம்ப்யூட்டர். நெக்ஸ்ட் வந்து மெயின் ஃப்ரேம்ஸ், நெக்ஸ்ட் வந்து மினி, ஆகவே சின்னதான் வந்து மைக்ரோ கம்ப்யூட்டர். ஓகேயா? நான் எங்களோட லேப்டாப் டெஸ்க்டாப் எல்லாமே வந்து மைக்ரோ கம்ப்யூட்டர் கேட்டகரி. ஓகே, ஸ்டில் சம் ஒன் டாக்கிங், ரைட், ஸ்டில் சம் ஒன் டாக்கிங். ஹூஸ் தட்? ஐ ஆஸ் யூ டு மியூட் யுவர் மைக்ரோஃபோன், அதர்வைஸ் ஐ வில் ரிமூவ். எனக்கு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கலாது. இஃப் எனி ஒன் டிஸ்டர்ப் த கிளாஸ், ரைட், ஐ வில் ரிமூவ். யார் அது? மைக்ரோஃபோனை மியூட் பண்ணிக்கொள்ளணும். நீங்கள் காய்ச்சி காய்ச்சி படிக்க இயலாது. வீட்டில் காய்ச்சி கொண்டிருக்கிற இடத்துல நீங்கள் ஃபோனை வச்சுட்டீங்கன்னா அவங்களுக்கு படிக்க இயலாது. ரைட், யூ ஹாவ் டு யூஸ் a separate place. ஓகே, I have to do a what parents meeting also I have to call. And parents meeting ஒன்று கால் பண்ணி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேரண்ட்ஸுக்கும் சொல்லணும். இல்லாட்டி எங்களுக்கு இந்த கிளாஸை வந்து நல்லா செஞ்சு கொண்டு போகிறதுக்கு உங்களோட பேரண்ட்ஸ்க்கு சப்போர்ட் வேணும். ஸோ ஐ வில் கால் ஃபார் அ பேரண்ட்ஸ் மீட்டிங். நான் உங்களுக்கு டைம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். ஓகேயா? ரைட், நோ ஒன் டிஸ்டர்ப் த கிளாஸ். கைக்கிறதில் இடையில, ரைட், பாடத்தில் கன்சென்ட்ரேட் பண்ண வேணும் ஹைலி. தென் only you can learn the lesson. Okay, right, ரைட். வாங்க இப்போ வந்து சைஸ் வந்து என்ன நடக்கும்? சைஸ் வில் reduce from சூப்பர் கம்ப்யூட்டர் டு மைக்ரோ கம்ப்யூட்டர். ஓகே தானே? தட் இஸ் ஓகே. ரைட், அடுத்தது என்ன நடக்க போகுது? அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், இந்த இதில் வர இது காஸ்ட், விலை, காஸ்ட்டும் வந்து என்ன நடக்குது? குறைஞ்சு குறைஞ்சு வரும். இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் எப்படி? இந்த கம்ப்யூட்டர் வந்து சைஸ்லையும் சிறுசி, சைஸும் சிறுசி, விலையிலையும் குறைஞ்சது, பெர்ஃபார்மன்ஸும் குறைஞ்சது, ஸ்பீட், பெர்ஃபார்மன்ஸ். அடுத்த மூணாவது கேட்டகரி தான் வந்து இது பெர்ஃபார்மன்ஸ். சார், ஓகே, பெர்ஃபார்மன்ஸ். வாட் இஸ் த பெர்ஃபார்மன்ஸ்? பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ஃபீச்சர், நோ? பெர்ஃபார்மன்ஸ், ரைட், பெர்ஃபார்மன்ஸ், கம்ப்யூட்டரோட பெர்ஃபார்மன்ஸ். பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து ஸ்பீட்ஸ்,
ரிலையபிலிட்டி எல்லாம் சேர்ந்து வாருதுன்னா கம்ப்யூட்டரோட பெர்ஃபார்மன்ஸ். இந்த பெர்ஃபார்மன்ஸும் என்ன நடக்கும்டா, குறைஞ்சு 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 வரும். சூப்பர் கம்ப்யூட்டர் தான் ஹை பெர்ஃபார்மன்ஸ். அடுத்து வந்து மெயின் ஃப்ரேம், நெக்ஸ்ட் மினி, நெக்ஸ்ட் மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ். ஓகேயா? இந்த ஃபீச்சர்ஸ் வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இதை நீங்கள் எழுதி கொண்டாலும் நல்லா. The main three features வந்து according to its size, right? According to its size, when we category according to size, we have to consider main three special characters, that is size, cost and performance. These all three components will reduce from supercomputer to microcomputers. விளங்கிச்சா? அதை நீங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். அப்ப இந்த மினி கம்ப்யூட்டர் என்னத்துக்கு யூஸ் பண்றேன்னு கேட்டால், ரைட், இந்த மினி கம்ப்யூட்டர் என்னத்துக்கு யூஸ் பண்றேன்னு கேட்டால், ஓகேயா? Abdullah Faiz, mute your microphone. Abdullah Faiz, mute your microphone. Okay, right. ரைட். இந்த மினி கம்ப்யூட்டர் வந்து நாங்கள் என்னத்துக்கு யூஸ் பண்ணுறேன்னு கேட்டால், where we use, what is the application of this mini computer அப்படின்னு கேட்டேன்னு சொன்னடா. இப்போ நாங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுப்போம் பிள்ளைகள். இந்த மினி கம்ப்யூட்டரோட கேஸை நான் எடுக்கிறேன். நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுப்போமே, நாங்கள் ஒரு ஒரு யூனிவர்சிட்டி உண்டு. யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு 200 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, நெட்வொர்க் பண்ணிக்கிறேன்னு வைப்போம். 200 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. ஒரு பெரிய கம்ப்யூட்டர் லேப் உண்டு யூனிவர்சிட்டிஸ்லாம் அப்படி இருக்கிற, ரைட். பெரிய கம்ப்யூட்டர் லேப் 200 கம்ப்யூட்டர்ஸை வச்சிருக்குது. இப்போ வந்து இந்த கம்ப்யூட்டரை வந்து நாங்கள் நெட்வொர்க் பண்ணினால் இந்த 200 கம்ப்யூட்டர்ஸையும் கண்ட்ரோல் பண்ண வேணுமா இருந்தான்னு சொன்னால் நாங்கள் பவர்ஃபுல்லான ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணணும். அப்போ பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர்னா எதுக்கு போகணும், ரைட்? மெயின் ஃப்ரேம் போனால் ஹைலி எக்ஸ்பென்சிவ். 200 கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டரோட யூஸ் பண்ணுறது வந்து வேஸ்ட். ஏன்? சரியான விலை கூட. சூப்பர் கம்ப்யூட்டர் அதை விட விலை கூட. எங்கட நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய i7 போட்டால் போதா. எனவே அது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆள் தான் இந்த மினி கம்ப்யூட்டர். மினி கம்ப்யூட்டர் வந்து மெயின் ஃப்ரேமை விடவும் சிறுசு, ஆனால் எங்கட கம்ப்யூட்டரை விடவும் பவர்ஃபுல் கூட. ஸோ அந்த சந்தர்ப்பத்தில், ரைட், வி ஹாவ் டு யூஸ் அ மினி கம்ப்யூட்டர். விளங்கிச்சா? சின்ன சேவர் இருக்குன்னா, சின்ன சேவர்கள், ரைட், சின்ன சேவர்களில் தான் நாங்கள் இந்த மினி கம்ப்யூட்டரை நாங்கள் பயன்படுத்துகிறோம். ரைட், ஸ்மால் லெவல் சேவர், ஸ்மால் லெவல் இருக்கக்கூடிய சேவர்ஸ்களாக நாங்கள் இதை யூஸ் பண்ணோம். ஸ்மால் சேவர் கம்ப்யூட்டர்னு சொல்கிறோம். சேவர் கம்ப்யூட்டர், ரைட். இது வந்து பேங்க்ல உங்களுக்கு சில நேரம் சம்டைம்ஸ் உங்களுக்கு பேங்குக்கு போகணும்னு சொன்னா பேங்க்ல சில பேங்க்ல வந்து ஒரு என்னது விளங்குறதுக்கு வச்சிருப்பாங்க. சேஃப்டியாக தானே அதை வச்சிட வந்து பேங்க்ல வந்து பேங்க் பிரான்ச்சஸ்ல வந்து அந்த பிரான்ச்சில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மினி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மினி கம்ப்யூட்டர் எப்படி இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு இதை பார்க்கணும் அப்படின்னா, இப்போ எங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரோட கேசிங் இருக்கிறதானே, டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரோட கேசிங் சாதாரணமாக இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரோட கேசிங்னு சொன்னா கேசிங் வார, அப்புறம் மானிட்டர் வார, கீபோர்டு வார, இந்த டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் கேட்டகரிக்குண்ணா இது இப்படி இருந்தேன்னு சொன்னால் இது வந்து எங்களோட மைக்ரோ கம்ப்யூட்டர்னு சொல்கிற கேட்டகரினா இது வந்து திஸ் இஸ் வாட் வி கால், திஸ் இஸ் மைக்ரோ கம்ப்யூட்டர். ஓகே, திஸ் இஸ் மைக்ரோ. அப்போ இந்த மைக்ரோ கம்ப்யூட்டர் இப்படி இருக்கிற நேரம் மினி கம்ப்யூட்டர் என்னன்னு சொன்னா இந்த கேசிங் வந்து கொஞ்சம் அகலமாகவும் இருக்கும், கொஞ்சம் உயரமாகவும் இருக்கும். இந்த கேசிங் இப்படி பெருசாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக விளங்கும். என்னடா இவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லி யூ மைட் திங்க் சம்டைம்ஸ். இந்த கம்ப்யூட்டரை கண்டோன்னே என்ன இது இப்படி பெருசாகிக்குது, ஏதோ வித்தியாசம் இல்லையான்ற அந்த டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு விளங்கும். விளங்கினா? மினி, மினியை விட சின்னதான் மைக்ரோ, மைக்ரோ தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது. திஸ் இஸ் வாட் வி யூஸ். மினியை பார்த்தோன்னே விளங்கும், உங்களுக்கு நல்லாவே விளங்கும். இதோட கேசிங் வந்து இது என்ன இது இவ்வளோ பெருசாகிக்குதுன்னு சொல்லி சம்டைம்ஸ் யூ மைட் ஒண்டர் பிகாஸ் இதில் எங்களுக்கு சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் யூ கேன் சி பை லுக்கிங் இட்ஸ் ஷேப். இது வந்து என்னது சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறேன். எங்களோட கம்ப்யூட்டரோட டபுள் சைஸ் மாதிரி இருக்கும். எங்களோட சிபியூ தெரிந்தானே பிள்ளைகள், எங்களோட சிபியூ வந்து எப்படி வர பிள்ளைகள் எங்களோட நாங்கள் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் இருக்கேன்னா, டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர், இந்த டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரோட உங்களுக்கு தெரியும் தானே, சாதாரணமான உங்களுக்கு ஐடியா ஒண்டிக்கிறேன் எப்படி எந்த சைஸில் இருக்கும்னு சொல்லி ஒரு ஐடியா ஒண்டிக்கிறேன்னா, ரைட். இதை நான் என்னதை சேவ் பண்ணினால்
let me go. Yeah, சேவ் பண்ணேன்னு சொன்னால் ஓகே. இப்போ இந்த சைஸ் உங்களுக்கு தெரியும் தானே? இதோட சைஸ் உங்களுக்கு ஒரு இமேஜ் உங்களுக்கு ஐடியா உண்டு இருக்கிற. சும்மா பார்த்தா இதோட டபுள் சைஸ் ஆயிருந்தாண்டா. இந்த கேசிங் டபுள் சைஸ் ஆயிருந்தாண்டா. அப்போ இது டபுள் சைஸ் மாதிரி வார. அப்போ இதுட வந்து விலை கூட, சைஸும் கூட, பெர்ஃபார்மன்ஸும் கூட. இட்ஸ் மினி கம்ப்யூட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் கூட. ஆனால் மினி கம்ப்யூட்டர் வந்து இதே மாதிரி தான். விளங்கிச்சா? எப்படி இருக்கும்? டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்னு சொன்னால் இந்த மாதிரி கேசிங்கிக்கும், மானிட்டரிக்கும், கீபோர்டிக்கும், மவுஸிக்கும் இதே மாதிரி தான். எங்களுக்கு பார்க்குற பார்வையில் என்ன பெருசுன்னு சொன்னால் இது சைஸ் பெருசு. யூஸ் பண்ணி பார்த்தா விளங்கும். எங்கடா கம்ப்யூட்டரை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு என்ன மாதிரி இருக்கும்? ஸ்பீட் கூட. அதே மாதிரி ஹார்ட் டிஸ்க் கெப்பாசிட்டி கூட. ஓகேயா? தட் இஸ் ரைட். அந்த பர்பஸுக்கு தான் இது யூஸ் பண்றது. ஓகே, வாங்க. ரைட். Mini computer. These are slower, less powerful, and less expensive than mainframes. Right? Mainframe விட இவர் என்னது? Mainframe கம்ப்யூட்டரை விட mainframeோட கம்பேர் பண்ற நேரம் என்னது? ரைட். ஒன்று ஸ்லோ. ஓகே. அடுத்தது லெஸ் பவர்ஃபுல், அடுத்தது லெஸ் எக்ஸ்பென்சிவ். இந்த மூன்று விஷயங்கள் தான் இருக்கிற ஸ்பீட் கம்ப்யூட்டர்ஸ். ரைட். மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ். ஓகே. இப்போ நாங்கள் அதில் பார்த்தோம்னு சொன்னால் ரைட் வாட் வி கால் ஓகே ரைட் ஓகே. இப்போ பார்த்தோம்னு சொன்னால் computers and also called common purpose computer. இது வந்து common purpose computer. இது ஸ்பெஷல் பர்பஸ் கம்ப்யூட்டர் ஒன்று இல்லை. இது வந்து ஸ்பெஷலான ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று இல்லை. இப்போ இது சில ஆட்கள் வந்து கிராஃபிக் டிசைன் பண்ணுற நேரம் பிள்ளைகள் கிராஃபிக் டிசைன் பண்ணுறதுக்கு ரைட், வீடியோ எடிட் பண்ணுற நேரம் எங்களுக்கு தெரியும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர் வேணும் எங்களுக்கு. ஓகேயா? வீடியோ எடிட் பண்ணுற நேரம் அப்படி இல்லாட்டி நாங்கள் எங்களுக்கு நாங்கள் சொல்லுவோமே வாட் வி கால் வி வாண்ட் டு எடிட் வீடியோஸ். அப்போ வீடியோ எடிட் பண்ண நேரம் எங்களுக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர் வேணும் இல்லையா? இப்படித்தானே பவர்ஃபுல் வேணும். ரைட். நாங்கள் சொல்லுவோம் இப்போ இதில் ஃபில்ம்கள் மேக் பண்ணுற ட்ராமா எல்லாம், டெலிட்ராமா எல்லாம் ரைட். எங்களுக்கு தெரியும் ட்ராமா சீரிஸ் போடுறேன்னா டிவிகளில் போடுவாங்க இல்லையா ட்ராமா சீரிஸல். அப்போ இந்த ட்ராமா சீரிஸ் எல்லாம் செய்கிற நேரம் வீடியோ பண்ணி எடிட் பண்ண வேணுமே. வீடியோ எடிட் பண்ணணும் இல்லையா? வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு பிள்ளைகள் கொஞ்சம் பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர் வேணும். வீடியோ எடிட்டிங் சின்ன எடிட்டிங் இன்ஸ்டன்டால் எங்களுக்கு எங்களோட கம்ப்யூட்டர் வச்சு செய்ய இயலும். கொஞ்சம் ஒரு என்னது ஒரு இண்டஸ்ட்ரியல் பர்பஸாக ஒரு பெரிய லெவலில் செய்கிற நேரம் எங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர் வேணும். அதே மாதிரி இமேஜ் எடிட் பண்ணுற நேரம் பெரிய பேனர்கள் எல்லாம் செய்கிற நீங்கள் பார்த்தீங்களா ரோட்டல் அடிச்சிருக்கும் ஹியூஜ் சைஸ் பேனர் ரைட். ஆனால் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ரைட். அதே மாதிரி கொஞ்சம் ஹெவியான ஏதாவது வேலைகள் நாங்கள் கம்ப்யூட்டரில் செய்கிறோண்டா ரைட், இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங், இமேஜ் எடிட்டிங் ரைட், இந்த மாதிரியான வேலைகள் செய்கிறேன்னு சொன்னால் எங்களோட கம்ப்யூட்டர் வந்து இன்னைக்கு தானே என்னோட கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் யூஸ் சொல்லுவீங்க என்னோட i7 ஈக்கிறேன்னு சொல்லி ரைட். i7 கம்ப்யூட்டர் ஈக்கிறேன் இல்லை நீங்கள் ரெம்மையும் போட்டு வச்சுக்கிறேன்னு வைப்போமா 16 GB ரெம்மும் ஈக்கிறேன் ரைட். அதெல்லாம் வந்து போதாது விளங்கினா. இப்போ லேட்டஸ்ட் ஆகிக்கக்கூடிய கம்ப்யூட்டர்னு i9 ஈக்குது, i9 கம்ப்யூட்டர் ஈக்குது லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர். அப்படின்றாலும் கூட இது என்னது போதா, இந்த மாதிரியானதுக்கு போதா விளங்கினா. அந்த மாதிரியான பேப்பர்ஸ் ஒன்று வந்தென்றால் எங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்கிறேன்னு சொன்னால் வி ஹாவ் டு கோ ஃபார் அ மினி கம்ப்யூட்டர். விளங்கினா. பெர்ஃபார்மன்ஸ் போதா, ஸ்பீட் போதா, ஸ்டக் ஆகுது, எங்களுக்கு டக்குன்னு லோட் ஆகுது இல்லை அப்படின்னு பிரச்சனை வந்தேன்டா நாங்கள் அடுத்த ஆப்ஷனுக்கு என்ன போகணும்? மினி கம்ப்யூட்டருக்கு போகணும். இந்த மினி கம்ப்யூட்டர் எங்களோட கம்ப்யூட்டர் மாதிரியே தான், சைஸ் கூட, விலையும் கூட, பெர்ஃபார்மன்ஸும் கூட, ஹை பெர்ஃபார்மன்ஸ். குட் ஐடியா விளங்கிச்சா? ரைட். இப்போ அவங்களுக்கு இந்த மினி கம்ப்யூட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு தெரியாது. மினி கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் கண்டுமிக்க மாட்டீங்க, இதை யூஸ் பண்ணுற இப்படி ஒன்று ஈக்குறன்ற விஷயமும் அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் அநேகமாக. ஏண்டா இது நார்மலாக கண்டுபிடிக்க மாட்டீங்க. சில வந்து வீடியோ எடிட் பண்ணுற இடங்கள்ல ரைட், கிராஃபிக் டிசைன் பண்ணுற இடங்கள்ல சம் பீப்பிள் யூஸ். உங்களுக்கு நீங்கள் அப்படி போனண்டா பாருங்க, கண்டோடனே உங்களுக்கு விளங்கும். எப்படி விளங்கும்?
இந்த CPU இருக்குதானே, CPU வந்து நாங்க எங்களோட வீட்டில் யூஸ் பண்ற CPU எப்படி இருந்தான்னு சொன்னால் இவர் வந்து கொஞ்சம் உயரமும் கூட அகலமும் கூட. இப்போ கண்டோன்னே உங்களுக்கு விளங்கும் என்னடா இது பெரிய ஆளுண்டா இருக்குது, சம்திங் டிஃப்ரெண்ட், தட் இஸ் மினி கம்ப்யூட்டர். ஓகேயா, கட் த பாயிண்ட், ரைட்? விளங்குச்சு தானே? ரைட், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பிடிச்சு கொள்ளலாம் தானே இல்லையா? ரைட், குட். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வந்து எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இவர் தான் வந்து மைக்ரோ கம்ப்யூட்டர். இது சொல்ற சரியான பெயர் வந்து மைக்ரோ கம்ப்யூட்டர் தான். இதுக்கு வந்து மைக்ரோ கம்ப்யூட்டர் தான் இவருக்கு சொல்றது. ஓகே, ரைட், மைக்ரோ கம்ப்யூட்டர். மைக்ரோ கம்ப்யூட்டர் தான் சொல்றேன். இது பர்சனல் கம்ப்யூட்டர்ன்ற வந்து ஒரு எக்ஸாம்பிள். இது இன்னைக்கு பர்சனல் கம்ப்யூட்டர் இருக்கிறது உண்மையில எப்பில பிசின்னு சொல்றது இல்ல. பிசி வந்து மைக்ரோ கம்ப்யூட்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகேயா, மைக்ரோ கம்ப்யூட்டர் தான் இதுக்கு சொல்றோம். ரைட், நாங்க பார்ப்போம். இந்த கம்ப்யூட்டர் வந்து திஸ் இஸ் ஸ்மால் கம்ப்யூட்டர் மீன்ட் ஃபார் பர்சனல் யூஸ். பர்சனல் யூஸுக்காக தான் இருக்கிறது. திஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்மால் மெமரி கெப்பாசிட்டி, ஸ்மால் இன் சைஸ், right, is less speedy and is less expensive. விலையும் குறவு. இந்த கம்ப்யூட்டர் தான் நாங்க யூஸ் பண்றது. லேப்டாப் கம்ப்யூட்டர், ரைட், பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் இதுதான். இந்த கேட்டகரியில வரக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் என்னென்ன வாரன்னு சொல்லி தெரியுமா உங்களுக்கு? இந்த கேட்டகரியில வரக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் என்னென்ன வாருது இதுல நாங்க பார்த்தோம் என்றால், இந்த கேட்டகரியில வரக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ், மைக்ரோ என்ற கேட்டகரியில வரக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் என்னென்ன வாருது அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தோம் என்றால், ரைட், computer. right, someone talking, mute your microphone. Right, இந்த கேட்டகரியில வரக்கூடியது வந்து, right, what is that? Right, நாங்க பார்ப்போம். Right, ஒன்று பிள்ளைகள், இதில் ஒன்று எங்கள்கிட்ட லேப்டாப் கம்ப்யூட்டர். ஓகேயா, லேப்டாப் இது வந்து மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் என்ற கேட்டகரியில வருது. வாட் எல்ஸ்? டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ். டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் வேற என்ன வார? ரைட், இந்த கேட்டகரியில் வரக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப், டெஸ்க்டாப். அடுத்தது நோட்புக் கம்ப்யூட்டர், நெட்புக் கம்ப்யூட்டர், ரைட். அடுத்தது வந்து பாம் டாப் கம்ப்யூட்டர். இதெல்லாம் இதுக்குள்ளுக்கு வர இல்லைங்கண்ணா. இதுல இந்த கம்ப்யூட்டர் எல்லாத்துக்கும் நாங்க பொதுவாக சொல்ற ஒரு பேர் தான் வந்து பிசின்னு சொல்றோம். பிசி, what do you mean by பிசி? பிசின்னு சொல்ற, ரைட். இதுல டேப்லெட்டும் வரும். எஸ், டேப்லெட் கம்ப்யூட்டரும் வரும். இதுல பேர் டேப் கேட்டகரியும் வரும். டேப்லெட் பிசின்னு சொல்ற, டேப்லெட் கம்ப்யூட்டர். இந்த டேப்லெட் கம்ப்யூட்டருக்கு தான் எல்லாரும் ஷார்ட்டா என்ன சொல்ற? டேப்னு சொல்ற. டேப்னு சொல்றது சரியான பேர் வந்து டேப்லெட், ரைட். இது எல்லாத்துக்கும் சொல்ற ஒரு பேர் தான் வந்து வாட் இஸ் தட்? பிசி. பிசினால் என்ன? பிசின்னு சொல்ற பர்சனல் கம்ப்யூட்டரா, போலீஸ் கான்ஸ்டபிளா? வாட் இஸ் தட்? ரைட், பர்சனல் கம்ப்யூட்டர்னா பர்சனல் கம்ப்யூட்டர்னு நாங்கள் சொல்கிறோம். ஐடி ஃபீல்டில் பிசின்னு சொன்னால் தட் இஸ் பர்சனல் கம்ப்யூட்டர். பொதுவாக ஆக்கள் பிசி பிசின்னு சும்மா பேசிக்கொண்டா நீங்கள் பர்சனல் கம்ப்யூட்டர் பற்றி பேசுகிறான்னு நினைக்கப்படாது. தட் இஸ் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு சொல்கிறேன். டபிள்யூபிசின்னு சொல்கிறேன்னா டபிள்யூபிசின்னா என்ன? WPC, who know that? What do you mean by WPC? Abdullah Faiz. What do you mean by WPC? யாருக்கு தெரியும்? WPCண்டா not related to IT. PC related to IT. Personal computer is the PC. WPCண்டா யாருக்கு தெரியும்? ம், யா, ஜும்ரியா. ஓகே, குட். உமன் போலீஸ் கான்ஸ்டபிள் ஏன்னா உமன் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு பொதுவாக WPC ஷோர்ட்டா சொல்லுவாங்க. குட், ரைட், குட் ஐடியா இருக்குது. ரைட்,
டபிள்யூபிசின்னு சொன்னா பொம்பளை போலீஸ்ன்னு சொல்லுவோமே அவங்களுக்கு சொல்ற டபிள்யூபிசின்னு ரைட். ஓகே, அது எங்களுக்கு ரிலேட்டிவ்ல நான் சும்மா பிசிக்கு சொன்னேன். பிசின்னு சொன்னால் பர்சனல் கம்ப்யூட்டர் என்றால் இந்த கம்ப்யூட்டரில் நாங்கள் பர்சனல் யூஸுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். விளங்கிச்சா? சொந்த பாவனைக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ சூப்பர் கம்ப்யூட்டர் சொந்த பாவனைக்கு யூஸ் பண்ணுறா, வீட்டில் வச்சுக்கொண்டு யூஸ் பண்ணுறதா? சூப்பர் கம்ப்யூட்டர் ஒரு ஆளுக்கு தனியாக சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து தேவைப்படுமா? தேவைப்படுறோம் இல்லை, யூஸ் பண்ணுறோம் இல்லை, ஹைலி எக்ஸ்பென்சிவ். ரைட். சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து யாரும் வீட்டில் வச்சுன்னு யூஸ் பண்ணுறது இல்லை. இது இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் இஸ் நாட் அ பிசி. ஓகே, அதே மாதிரி தான் வந்து மெயின் ஃப்ரேம்ஸை வந்து பர்சனல் கம்ப்யூட்டர் உண்டா பிசின்ற கேட்டகரியில் வருமானு கேட்டால் வருமா? வரது இல்லை. மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து சேவர்ஸாக தான் யூஸ் பண்ணுற. கூகுளோட சேவர், ரைட், கூகுளோட சேவர், மைக்ரோசாஃப்ட சேவர், இந்த மாதிரி சேவரை யூஸ் பண்ணுற hundreds of people will use this mainframes. That is not the personal computer, not the PC. ஓகேயா? இது ரெண்டும் பிசி கேட்டகரிகளுக்கு வாரது இல்லை. ஆனால் மினி கம்ப்யூட்டர் பிசியாக யூஸ் பண்ணுறாங்க ஆக்கள். வேணுமெண்டா யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. அதே மாதிரி மைக்ரோ கம்ப்யூட்டர் எப்படியுமே பிசி தான் இல்லையா? பிசி தான். நாங்கள் மைக்ரோ கம்ப்யூட்டர் எங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் மைக்ரோ கம்ப்யூட்டர் வந்து பிசின்ற கேட்டகரிகளுக்கு தான் வார. ஓகேயா? ரைட். அப்போ இதோட லேப்டாப் கம்ப்யூட்டர் இந்த நோட்புக் நெட்புக்கு இடையில இருக்கக்கூடிய வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் நோட்புக் அண்ட் நெட்புக்? நோட்புக் அண்ட் நெட்புக், வாட் ஆர் த டிஃபரன்சஸ் தேர்? நோட்புக்கும் நெட்புக்கும் இடையில என்ன டிஃபரன்ஸ் இருக்குது? யாருக்கு சொல்லலும்? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் லேப்டாப், நோட்புக் அண்ட் நெட்புக்? இந்த மூணுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் யாருக்கு சொல்லலாம்? ரைட். இந்த மூணுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் ஒன்று லேப்டாப். லேப்டாப்னா எல்லாருக்கும் தெரியும், என்னன்னு தெரியும். ஏன்னா இந்த நோட்புக் சில நேரம் அவங்களுக்கு தெரிஞ்சு கேளும், தெரியாம கேளும். ரைட். நெட்புக், வாட் ஆர் த டிஃபரன்சஸ் பிட்வீன் தீஸ் த்ரீ மைக்ரோ கம்ப்யூட்டர்? தெரிஞ்சவங்க டக்குன்னு மெசேஜில் போடுங்க. அவங்களுக்கு இப்போ நான் சொல்லி தந்தா அவங்களோட வீட்டில் இருக்கிறது லேப்டாப்பா நோட்புக்கா நெட்புக்கான்னு சொல்லி அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண இயலும் ஆகும். யாருக்கு தெரியும்? குயிக்லி, உங்களோட ஐடியா. Notebook are small, light, often less powerful. Netbook, yeah, netbook are small, light, and often less powerful. Right? ரஃபா எப்படி சொல்ற? ரைட். ஃபர்ஹத் என்ன சொல்ற? நோட்புக். நோட்புக் வந்து க்ரோம், க்ரோம் ஓஎஸ்ஆ, க்ரோம், க்ரோம் வந்து நோட்புக்னு சொல்ற. ரைட். நோட்புக் க்ரோம் ஓஎஸ் நினைக்கிறேன்னா ஓஎஸ். வட்டல்ஸ், வட்டல்ஸ் வேற என்ன? என்ன டக்குனு டக்குனு உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா? ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன? ஆப்ரேட்டிங் சிஸ்டம், யா, குரோம் ஓஎஸ் வருது. நோட்புக்கில் வந்து குரோம் ஓஎஸ்ல வருதுன்னு சொல்கிற ஃபர்ஹத். ரைட். வாட் எல்ஸ்? குரோம் புக்குன்னு சொல்லி கொண்டு இருக்கிறேன், நான் குரோம் புக்குன்னு சொல்கிறேன். ரைட். நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்லித்தரேன், குரோம் புக்கை பற்றி. Affordable laptop designed for basic tasks like web browsing. Right. Affordable laptop designed for basic tasks தான் வந்து என்னது? நோட்புக்கா நெட்புக்கா? Netbook less powerful. Nada saying notebook one, netbook one the less powerful. With compare what? Right? Where what else? What else? டக்குன்னு இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் ஒன்று எடுக்கிறேன்டா உங்களுக்கு எது நல்ல? இப்போ உங்களுக்கு எது நல்ல? நோட்புக் ஒன்று எடுக்கிறா, நெட்புக் எடுக்கிறா, லேப்டாப் எடுக்கிறா? கம்ப்யூட்டர் டு லேப்டாப், கம்பேர் டு லேப்டாப், யா, லேப்டாப்போட கம்பேர் பண்ணுற நேரம். போர்ட்டபிலிட்டி, யா, போர்ட்டபிலிட்டி. தீஸ் ஆல் த்ரீ ஆர் போர்ட்டபிலிட்டி, நோ? எல்லாம் எடுத்துட்டு போகலும். ஸ்மாலர், லைட் அண்ட் போர்ட்டபிள். யா, குட். ஸ்மாலர், லைட் அண்ட் போர்ட்டபிள். யா, ரைட். டிஃப்ரென்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், யா, பெர்ஃபார்மன்ஸும் இருக்கிறேன். ரைட், ரைட். நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்கிறேன்னு சொல்லி பிள்ளைகள். இதில் வந்து இந்த லேப்டாப் கம்ப்யூட்டர் இருக்குதானே, இந்த லேப்டாப்ன்ற கேட்டகரியில் வாரது. ரைட். எங்களோட நாங்கள் சொல்லுவோமே ஒரு லேப்டாப் பண்ணிக்கிறேன்னு சொல்லி, இந்த லேப்டாப் வந்து ஹை பவர்ஃபுல் கம்ப்யூட்டர். சரியா? இந்த லேப்டாப் வந்து ஹை பவர்ஃபுல் கம்ப்யூட்டர். இதில் வந்து ஃபுல் ஆப்ஷன் வர நல்ல பவர்ஃபுல். எங்களுக்கு நல்ல பவர்ஃபுல்னு சொன்னால் பவரை பற்றி நாங்கள் எங்களோட மினி கம்ப்யூட்டர் உள்ளுக்கு தான் சொல்கிறோம். நல்ல பவர்ஃபுல்னு சொன்னால் அது சூப்பர் கம்ப்யூட்டர் தான். நான் அதை பற்றி பேசலை. இந்த மினி உள்ளுக்கு இருக்கக்கூடிய இந்த செட் உள்ளுக்கு
with compare the set. Okay, இந்த செட் உள்ளுக்கு இந்த லேப்டாப் கம்ப்யூட்டர் எங்களுக்கு தெரியும். லேப்டாப் உங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க இது கண்டிருக்கிற லேப்டாப் கம்ப்யூட்டர். இதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. லேப்டாப் கம்ப்யூட்டர் வந்து நல்ல பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர். இதுல வந்து லேப்டாப் கம்ப்யூட்டரும் வந்து இதுல டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரும், இந்த ரெண்டு கம்ப்யூட்டரும் வந்து ஒரே மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் தான். நீங்க when you compare this laptop and desktop. இப்போ இது வந்து எங்களுக்கு போர்ட்டபிளுக்கு செஞ்சுக்கிறேன். விளங்கிச்சா? ரைட். போர்ட்டபிள்னு சொன்னா என்னது, எடுத்துட்டு போறதுன்னா சிம்பிளா எங்களுக்கு எடுத்துட்டு போற பேக்ல போட்டாச்சு, எடுத்துட்டு போய்த்தாச்சு. ரைட். அதுதான் இந்த லேப்டாப்பை டிசைன் பண்ணிக்கிற டெஸ்க்டாப் மாதிரியே தான். ஓகேயா? தெரியும் தானே பிள்ளைகள்? ரைட். இதில் இருக்கக்கூடிய அவ்வளோ ஆப்ஷனும் இதில் இருக்கிற சேம் பெர்ஃபார்மன்ஸ், இதில் இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் தான் லேப்டாப்லேயும் வர பெர்ஃபார்மன்ஸ். ரைட். எல்லாம் இருக்கிற இதில் கூடுதலாக ஆப்ஷன் வந்து லேப்டாப்பில் வாரண்டு என்னது, மைக்ரோஃபோன் வாரது, வெப் கேமரா வாரது, அடுத்தது வந்து கீபோர்டு எல்லாம் இன்பில்ட் ஆகிருக்கிற, ஸ்பெஷலாக வந்து இன்பில்ட் பேட்டரி வந்து இருக்கிறேன்னா. Right, inbuilt battery இருக்கிற we can use without direct power connection. We can use for about 2 hours to 3 hours or 4 hours we can use. Right. அப்படி ஆப்ஷன் ஒன்று இருக்கிறதுல. ரைட். அதனால இப்போ நாங்கள் கம்ப்யூட்டர் ஒன்று வாங்குற நேரம், நீங்கள் வாங்குறதா இருந்தால் லேப்டாப் வாங்குறது தான் நல்ல லேப்டாப். பொதுவாக வந்து இப்போ டெஸ்க்டாப் வாங்குற வந்து ஆஃபீஸ் அல்ல, பெர்மனண்ட்டாக ஒரு இடத்துல வச்சுற நேரம் தான் வாங்குறேன். ரைட். மோஸ்ட்லி வி யூஸ் இன் ஆஃபீஸஸ். ஆஃபீஸில் வந்து என்ன லேப்டாப் இருந்தேன்னா ஆக்கள் எடுத்துகிட்டு போவாங்க, கலவை எடுப்பாங்க, இல்லாட்டி அங்கே இங்கே மூவ் பண்ணுவாங்க. அப்போ அப்படி இஷ்யூஸ் வந்தேன்டா டெஸ்க்டாப்பை வாங்கி வச்சு அதை எடுத்துகிட்டு போகல தானே. லேப்டாப்பை நாங்கள் வீட்டில் வாங்குற என்னது, எங்களுக்கு டேபிளில் வச்சு யூஸ் பண்ணலும், பெட்டில் வச்சு யூஸ் பண்ணலும், செட்டியில் வச்சு யூஸ் பண்ணலும், இல்லாட்டி எங்களுக்கு கிளாஸுக்கு எடுத்துகிட்டு போகலும். ரைட். அதனால் நாங்கள் லேப்டாப் தான் வாங்க வேணும். டெஸ்க்டாப் வாங்கினா எங்களுக்கு கஷ்டம், ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். ஓகே தானே. ரைட். இதில் வந்து ஹை பெர்ஃபார்மன்ஸ் வந்து லேப்டாப் தான். ரைட். லேப்டாப் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், விலையும் கூட மற்ற கம்பேர் பண்ணுற நேரம். ரைட். அடுத்த ரெண்டாவது கேட்டகரியில் போகிறது லேப்டாப்போட இதை கம்பேர் பண்ண நேரம் இதுதான் வந்து பெஸ்ட். அடுத்த ரெண்டாவது கேட்டகரியில் வர்றது வந்து நோட் புக்ன்றது. நோட் புக், நோட் புக் கம்ப்யூட்டர். ஓகேயா? ரைட். இந்த நோட் புக் கம்ப்யூட்டர்ன்ற வந்து லேப்டாப்பே தான், பார்க்குற நேரம் லேப்டாப் மாதிரியே தான். இந்த நோட் புக் கம்ப்யூட்டர் லேப்டாப்போட கம்பேர் பண்ணுற நேரம், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுற நேரம் விலை காஸ்ட் வந்து குறவு. காஸ்ட் குறவு, பெர்ஃபார்மன்ஸும் குறவு. பெர்ஃபார்மன்ஸும் குறவு. பெர்ஃபார்மன்ஸும் குறவு. அதே மாதிரி இதோட வெயிட்டிக்குன்னா வெயிட்டும் வந்து குறவு. ரைட். அதை விட சின்ன எடிஷன் தான் வந்து நெட் புக்ன்றது. அதை விடவும் சின்ன எடிஷன் தான் வந்து நெட் புக். ரைட். இப்போ நெட் புக் கம்ப்யூட்டர் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா, நெட் புக் கம்ப்யூட்டர் வந்து நோட் புக்கை விடவும் காஸ்ட் விலை குறவு, பெர்ஃபார்மன்ஸும் குறவு, வெயிட்டும் குறவு. விளங்கினா? அப்போ இந்த கேட்டகரியில் இப்படி தான் போகிறது. அப்போ எங்களுக்கு வாங்குற நேரம், நீங்கள் கம்ப்யூட்டர் ஒன்று வாங்குற நேரம் நோட் புக்கை வாங்குறதை விட நெட் புக்கை வாங்குற நேரம் எங்களோட எஜுகேஷன் பேப்பர்ஸ்ன்னு சொன்னால் லேப்டாப்பை வாங்குறது தான் நல்ல. ஓகேயா? ஆனால் இதெல்லாம் வந்து ஹைலி போர்ட்டபிள் என்னது, டக்குன்னு எங்களுக்கு எடுத்துகிட்டு போயிடும். கரண்ட் மிச்ச நேரம் ஈக்கும். ஆனால் ஒரு வெப் ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு, ஜூம் மீட்டின் கனெக்ட் பண்ணி கொள்றதுக்கு, சிம்பிளாக என்ன சரி ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஒன்று செஞ்சு கொள்றதுக்கு போதும். கொஞ்சம் பெரிய ப்ரோக்ராமிங் ஒன்று செய்கிறது, வீடியோ எடிட் பண்ணுறது, ரைட்ஸ், இந்த மாதிரியான கொஞ்சம் ஹெவியான வேலை செய்ய வேணுமாக இருந்தால் யூ ஹாவ் டு பை அ லேப்டாப், நாட் நோட் புக் ஆர் நெட் புக். அண்டர்ஸ்டாண்ட்? விளங்கிச்சா? ரைட். அப்போ நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள்ட்ட இருக்கக்கூடிய லேப்டாப் இப்போ நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. தட் இஸ் லேப்டாப் ஆர் நாட் புக் ஆர் நெட் புக்ன்றத உங்களுக்கு பார்த்து கெஸ் பண்ணிக்கொள்ள இயலுமா? ரைட். இப்போ லேப்டாப் தான் வந்து பெரிய சைஸில் பெருசு. இதோட சைஸ், ஸ்க்ரீன் சைஸ் நார்மலாக வர வந்து 15.3 வார, 15.3 இன்ச் வார. இப்போ நார்மலாக ஸ்டாண்டர்டாக நிறைய பேர் யூஸ் பண்ணுற வந்து 14 இன்ச்சை யூஸ் பண்ணுறோம். 14 இன்ச் வந்து உண்மையிலே 14 இன்ச்சில் வந்து நியூமெரிக்கல் பேட் வந்து போதாமல் இருக்கும். இப்போ இது உங்களுக்கு வாட் யூ கால், நான் உங்களுக்கு லேப்டாப் ஒன்று காட்டினேன்னு சொன்னால் பாருங்கள், இதில் ரெண்டு ரெண்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நான் காட்டுறேன். 15.3 இன்ச் லேப்டாப், 15.3 லேப்டாப் versus 14 இன்ச் லேப்டாப்பை நாங்கள் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்குற நேரம் இது சைஸில் வந்து டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்கிறது. நல்ல சைஸ் டிஃப்ரெண்ட் ஒன்று வர.
Right, I will take this image. Right, இதை நான் உங்களுக்கு எடுத்து கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வாங்குற நேரம் உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன். பட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து 15.3 ஓ 15.6 15.3 அல்லது 15.6க்கு போக சொல்லி. ரைட், நான் ரீசனையும் சொல்கிறேன். ரைட், இப்போ பாருங்க, இதுதான் அந்த ரெண்டு கம்ப்யூட்டரும் 14.2 15.6 ஓ 15.3 இந்த கம்ப்யூட்டர். இது ஸ்க்ரீன் இதில் வந்து கீபோர்டில் வந்து நியூமெரிக் பேட் ஒன்று வாரில்ல. இங்கே பாருங்க, இங்கே நியூமெரிக் பேட் ஒன்று இருக்கிற நியூமெரிக் பேட் நம்பர் பேட் வந்து வேறையா டிஃப்ரெண்ட்டாக வர 15.6 இன்ச்சில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வர. ஓகேயா, 0 1 2 3ன்னு சொல்லி வர இந்த நம்பர் பேடிக்கு தானே. பட் யூ வாண்ட் கெட் தட் நம்பர் பேட் இன் 14 இன்ச் லேப்டாப். ரைட், 14 இன்ச் லேப்டாப்பில் நம்பர்ஸ் வர வந்து இங்கே 1 2 3 4 5 6 இப்படி வரும். அப்போ நீங்கள் கூடுதலாக நம்பரோட ஒர்க் பண்ணுற நேரம் உங்களுக்கு இதில் நம்பரை டைப் பண்ணுறது வந்து கஷ்டம். இங்கே இருந்தால் லேசி, இது வந்து ஸோ ஈஸி. ரைட், நீங்கள் நம்பர்ஸ் டைப் பண்ண போகிறீங்க. இப்போ ப்ரோக்ராமிங்கள் செய்கிற நேரம் இல்லாட்டி ஏதாவது கேல்குலேஷனல் செய்கிற நேரம். ரைட், டேட்டா என்டர் பண்ணுற நேரம், டேட்டா என்ட்ரி, ஏதாவது நிறைய டேட்டா என்டர் பண்ணக்குள்ளே நம்பர் எல்லாம் என்டர் பண்ண வேண்டி வர அந்த நேரத்துக்கு இதில் இந்த 14 இன்ச்சில் வரக்கூடிய இந்த நம்பர்ஸை டைப் பண்ணுறது வந்து கஷ்டம். இதுதான் வந்து லேசி. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். அப்போ எங்களுக்கு டைப்பிங் பர்பஸில் வந்து கூடுதலாக டைப் பண்ணுறதா இருந்தேன்னா இது லேசி. அடுத்து வந்து இந்த ஸ்க்ரீன் சைஸ் வந்து எப்படி வருது, இது டயகனல். என்ன, நான் அதை உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன். இந்த 14 இன்ச்சுண்டா வாட் இஸ் 14 இன்ச், இது என்னது, இது 14 இன்ச்சுன்ற வந்து என்னன்னு கேட்டா டயகனல். என்ன டயகனல்னு சொல்றது, வாட் இஸ் த டயகனல். ரைட், எங்களுடைய ஸ்க்ரீன் வந்து இப்படி இருந்தா, ரைட் வில் சே இந்த மாதிரி எங்களை ஸ்க்ரீன் மானிட்டரோட ஸ்க்ரீன் இப்படி இருந்தான்னு சொன்னால், ஸோ ஸ்க்ரீன் சைஸ் வந்து 14 இன்ச்சுன்னு சொன்னா பிள்ளைகள் இந்த கோர்னர்ல இருந்து இந்த கோர்னர் வரை இவர் தான் 14 இன்ச் அப்படி தான் அளக்குறது. அதோட லென்த்தையோ பிரெத்தையோ அல்ல. ஓகேயா, ரைட், இதுதான் டயகனல், இதுதான் வந்து 14 இன்ச். இப்போ 15.6 இன்ச் சொன்னால் 15.6 ஓ 15.3 ஓ 15.6 வில் சே 15.6. 15.6 இன்ச் சொன்னால் இந்த டயகனல் வந்து என்னது 15.6 ஆகுது. ஓகேயா, இப்போ 15.6 வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஸ்க்ரீன் கொஞ்சம் பெருசு. ஏன்னா மிச்சம் பெருசு இருந்தாலும் கஷ்டம். 15.6 வந்து நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான சைஸ். ரைட், most of the programmers, most of the students who are learning for their high studies, for an example for a degree or master, they are using 15.6. ஆனால் கொஞ்சம் எடுத்துட்டு போகிறது எல்லாம் கொஞ்சம் ஆகவே லேசி 14 இன்ச் சிறுசி தானே. 14 இன்ச்சாக இருந்தாண்டா கொஞ்சம் என்னது நல்லாவே சிறுசி சிறுசி கொஞ்சம் வெயிட்டும் குறவும். ஸோ எடுத்துகிட்டு போகிறது எல்லாம் லேசி. ஆனால் கொஞ்சம் ஸ்க்ரீனில் வந்து நிறைய டூல்ஸ் எல்லாம் இப்படி இப்படி வார நேரம் இதில் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கொள்வது கஷ்டம். ஓகேயா, எத்தனை டிஃப்ரெண்ட் வருது. ரைட், அண்ட் வாட் யூ கால் திஸ் நோட்புக் அண்ட் நெட்புக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா, நோட்புக் நெட்புக் வந்து லைட் வெயிட், இது வந்து வெயிட் குறவு, பெர்ஃபார்மன்ஸும் குறவு. இதில் வர சிம்பிள் ப்ரொசஸரோடு தான் வர, அதை விட சிம்பிளான ஒரு லைட் வெயிட்டான லைட் ப்ரொசஸரோடு தான் வர இந்த நெட்புக். ஓகேயா, பெட்டர் டு பை அ லேப்டாப் நீங்கள் வாங்குறதாக இருந்தால். இது இருந்தாலும் ஓகே, எங்களுக்கு மேனேஜ் பண்ணலும், ஆனால் லேப்டாப் பண்ணிக்கிறது நல்ல. ஓகே, ரைட், வில் கம் டு த லெசன். இப்போ பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் வந்து இதுதான். இப்போ இதில் நீங்கள் அதர் திங் இஸ், நாங்கள் இப்போ வந்து பாம் டாப் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ பொதுவாக வந்து ஏர்லி டேஸ் வி யூஸ் திஸ் பாம் டாப் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கிற மாதிரி எங்களுக்கு பாமில் உள்ளங்கையில் பாமில் வச்சுக்கொள்ளக்கூடிய மாதிரியான கம்ப்யூட்டர், சின்ன கம்ப்யூட்டர், வெரி ஸ்மால். நெட்புக்கை விடவும் சிறுசி. ரைட், நெட்புக்கை விடவும் சின்ன கம்ப்யூட்டர். இப்போ இந்த கம்ப்யூட்டர் வந்து பார்க்க யூஸ் பண்ணுறது இல்லை. என்னால் இது வாங்குறதுக்கு பதிலாக நோட் புக் அல்லது நெட் புக்கை வாங்கலும், இல்லாட்டி லேப்டாப்பை வாங்கலும். இது சும்மா மிச்சம் சிறுசாக இருந்தாலும் டிஃபிகல்ட் டு யூஸ்னா, when it is too small difficult to யூஸ்னா. ரைட், இப்படியும் கம்ப்யூட்டர் இருக்கிறதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் வந்து பாம் டாப் கம்ப்யூட்டர்னு சொல்கிறேன். பாம் டாப்பில் எங்களுக்கு வச்சு யூஸ் பண்ண இயலும். இந்த கம்ப்யூட்டரோட யூசேஜ் வந்து இப்போ நல்லா குறைவாக இருக்கிறது. ஓகேயா, these all are coming under microcomputer category. Right, coming under microcomputer category, that is what we are using at our home. Okay, இதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் பிசி என்னும் சொல்கிறோம் பர்சனல் கம்ப்யூட்டர்னு சொல்கிறோம். Got the point?
விளங்கிச்சா? இப்போ 4 வகையான கம்ப்யூட்டர் உங்களுக்கு டீட்டெயிலான ஒரு இன்ஃபர்மேஷனை தந்திருக்கிறேன். யூ ஹேவ் டு ரிமெம்பர் திஸ். Anyhow, I will give the short note. I hope you all are taking down the short note when I explain. முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதிக்கொள்ள பழக வேணும். ஓகேயா? விளங்கப்படுத்துகிற நேரம் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் உங்களோட ஓன் லாங்குவேஜில் எழுதி வச்சிருந்தால் உங்களுக்கு அது விளங்குறது லேசி. பிறகு பார்த்தோன்னே உங்களுக்கு டக்குன்னு பிடிச்சிக்கொள்ளலாம். ஓகே, we'll move to other second category. Classification according to technology. Classification according to technology. அதை நாங்கள் அடுத்து பார்ப்போம். ஹேண்ட்ஹெல்ட் கம்ப்யூட்டர்னு சொல்றது ஹேண்ட்ஹெல்ட் கம்ப்யூட்டர் சொன்னால் அப்படி அந்த ஹேண்ட்ஹெல்ட் கம்ப்யூட்டர்ன்ற வேர்ட் நார்மலாக யூஸ் பண்ணுறது இல்லை. இது எல்லாமே ஹேண்ட்ஹெல்ட் கம்ப்யூட்டர்ஸ் தான். அந்த போர்ட்டபிளை தான் சொல்கிற ஹேண்ட்ஹெல்டுன்னு சொல்லி. இல்லைங்கச்சா? போர்ட்டபிள் கம்ப்யூட்டர் தான் ஹேண்ட்ஹெல்ட் கம்ப்யூட்டர்னு சொல்கிறேன். எங்களுக்கு கையில் என்ன செய்யலாம், கையில் எடுத்துகிட்டு போகக்கூடியன்ற மீனிங் தானே ஹேண்ட்ஹெல்டுன்னு சொல்கிறேன். கையில் எங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம்ன்ற மீனிங் தான். ஓகேயா? ரைட். Right. Second category. We are going to move to second category. Second category is right here. நாங்கள் கம்ப்யூட்டரை நாங்கள் கிளாசிஃபை பண்ணுற நேரம் ஒன்று அக்கார்டிங் டு கம்ப்யூட்டரை நாங்கள் கிளாசிஃபை பண்ணுற நேரம் பிள்ளைகள் கம்ப்யூட்டரில் ரைட். ஒன்று அக்கார்டிங் டு சைஸ், other one is according to technology. According to technology. ஓகேயா? அக்கார்டிங் டு டெக்னாலஜியை தான் நாங்கள் இப்போ பார்க்க வேணும். ரைட், சைஸை நாங்கள் பார்த்துட்டோம். ரைட், இப்போ அக்கார்டிங் டு டெக்னாலஜியில் எங்களுக்கு தெரியும் இதில் மெயினாக யூஸ் பண்ணுற ஒன்று அக்கார்டிங் டு டெக்னாலஜி எங்களுக்கு தெரியும் அனலாக் கம்ப்யூட்டர்ன்னு சொல்லி ஒன்று இருக்கிறார். உங்களுக்கு சில நேரம் அதை பற்றின ஐடியா இருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அனலாக் கம்ப்யூட்டர் இருக்கிற நாங்கள் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர், த கம்ப்யூட்டர் பட் வி யூஸ் இஸ் டிஜிட்டல் கம்ப்யூட்டர்னா டிஜிட்டல் கம்ப்யூட்டர் இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர். அவங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் எல்லாமே டிஜிட்டல் கம்ப்யூட்டர் தான். அடுத்த 3வது கேட்டகரி ஒன்று வர இது ரெண்டையும் சேர்த்தின கம்ப்யூட்டர், அனலாகையும் டிஜிட்டலும் சேர்ந்து வர கம்ப்யூட்டருக்கு நாங்கள் சொல்கிற வி ஆர் காலிங் ஹைப்ரிட் கம்ப்யூட்டர்ஸ். ஓகே, ஹைப்ரிட் கம்ப்யூட்டர்ஸ். ரைட், இது அனலாக் ப்ளஸ் டிஜிட்டல் ரெண்டும் சேர்ந்து வருது. ரைட், இதில் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் தான் widely used. Mostly we use digital computer. Very rarely we are using analog computer, and also for special purpose only we are using hybrid computers. Normally we don't use in medical sector, at hospital. Likewise, them for only for special purpose we have to use these hybrid computers. Otherwise we don't use. Okay, பிள்ளைகள் ரைட். பாருங்க, இந்த இந்த கிளாக்கை பாருங்களேன் பிள்ளைகள். இந்த கிளாக்கை பாருங்க. இந்த டைம் என்னன்னு சொல்லி சரியா சொல்லலுமா உங்களுக்கு? யாருக்கு இந்த டைமை பார்த்து டக்குன்னு சரியா போடலும்? டைம் எத்தனை? குயிக்லி குயிக்லி. இந்த கிளாக்கோட டைம் என்ன? வால் கிளாக். வாட் இஸ் த டைம் நவ்? கிளாக்ல இருக்கிற டைம். டென் 22, 10:23 செகண்ட். செகண்ட் இல்லையா? செகண்ட் 10:22 10:23 ரைட். செகண்ட் இல்லைனா செகண்டை கொஞ்சம் பார்த்துக்கொள்ள கஷ்டம். செகண்ட் இல்லை. ரைட், இஸ் இட்? ஓகே, இதில் ஓகே இதில் வால் கிளாக். வால் கிளாக் இதில் எங்களுக்கு இதோட டைமை கேட்டால் வேறொரு கிளாக்கோட டைமை கேட்டனால் எங்களுக்கு எக்ஸாக்ட்லி சொல்லிக்கொள்ள கொஞ்சம் கஷ்டம் என்ன. இப்போ வாட் இஸ் த டைம் நவ்னு சொல்லி கேட்டால் ஸோ எங்களுக்கு இருக்கிற இஷ்யூ என்ன?
Right. Dinner time. The clock dinner time. Time. What the time now in this clock? 10, 11. 10, 11 and 10, 11 second. 10, 11. 10, 11. 10, 11 second. Exactly எங்களுக்கு சொல்லிக்கொள்ள 10, 12. 10, 12 என்ற. Right. Exactly சொல்ல கஷ்டம் என்ன? Exactly சொல்றது கஷ்டம். Because this is an analog device. Analog device இருக்கிற பிரச்சனை இதுதான். Analog device வந்து right accuracy குறவு. சரியா சொல்லிக்கொள்ள இயலும். விளங்கிச்சா? accuracy குறவு. இது வந்து ஒரு அனலாக் கம்ப்யூட்டருக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த வால் கிளாக். இந்த வால் கிளாக். ஓகேயா? ரைட். இதே மாதிரி பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதே மாதிரி பாருங்க. டிஜிட்டல் வால் கிளாக் கொண்டு நான் யூஸ் பண்ணினேன்டால். டிஜிட்டல் வி யூஸ் டிஜிட்டல் வால் கிளாக் ஆல்சோனா. டிஜிட்டல் வால் கிளாக்ல வந்து நாங்கள் ஒரு டைம் பார்த்தேன்னு சொன்னால் ஒரு டைம் வந்து எக்ஸாக்ட்லி வந்து எங்களுக்கு தெரியும் 12:25 தான். வி கேன் ரீட் 10:08:25 செகண்ட். 10:08:25 செகண்ட். எக்ஸாக்ட்லி வந்து எங்களுக்கு என்ன செய்யலும் ரீட் பண்ணி அடிக்கலும். அக்யூரசி கூட. அக்யூரேட் கூட. ஓகேயா? விளங்கிச்சா? இப்போ இதே மாதிரி பாய்ஸுக்கு நல்லாவே தெரியும் என்னது அனலாக் அனலாக் ஸ்பீடோமீட்டர் இன் மோட்டார் பைக் நாங்கள் எடுப்போமே. மோட்டார் பைக். மோட்டார் பைக்கில் வந்து புதிய மோட்டார் பைக்கில் எப்படி மீட்டர் வார பழையத்தில் வார அப்படின்னு சொல்லி நல்லா தெரியும். ஏன்னா இது வந்து பழைய மோட்டார் பைக்கில் வார இந்த மாதிரி பின் வார இந்த பின்னை வச்சு தான் நாங்கள் ஸ்பீடை பார்க்க வேணும். சரிதானே? ஸ்பீடை பார்க்கணும். எங்களுக்கு எக்ஸாக்ட்லி ஸ்பீடை எங்களுக்கு பார்க்கலுமா? எக்ஸாக்ட்லி பார்க்கலுமான்னு கேட்டால் எக்ஸாக்ட்லி எங்களுக்கு பார்க்கல. இது எத்தனை 40, 50, 45 எத்தனைன்னு சொல்லி எங்களுக்கு பார்த்துக்கொள்கிற ரீட் பண்ணுறது வந்து கஷ்டம். ரைட். பிகாஸ் திஸ் இஸ் அன் அனலாக் டிவைஸ். அனலாக் டிவைஸ். ஓகேயா? இதெல்லாம் வந்து அனலாக். இந்த ஊசியில் இருக்கிறது எல்லாமே அனலாக். இப்போ இதோட ஸ்பீட் வந்து என்னது 65 60 70. ஸோ வி கான் ரீட் எக்ஸாக்ட்லி. எங்களுக்கு அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து சொல்லலாம். லைக்வைஸ் இதில் எங்களுக்கு தெரியும். இப்போ புதிய லேட்டஸ்ட் பைக் எல்லாம் வர வந்து என்னது டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் வர. டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டரில் எங்களுக்கு எக்ஸாக்ட்லி நம்பரில் காட்டும். என்ன ஸ்பீடுன்னு சொல்லி எங்களுக்கு நம்பரில் பார்க்கலாம். இப்போ வெஹிக்கல் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி வரும். ரைட். அக்யூரசி கூட வெரி கிளியர். ரைட். டிவைஸும் வந்து சின்ன டிவைஸ் ஆயிருக்கும். சின்ன டிவைஸ். ரைட். எக்ஸாக்ட்லி எங்களுக்கு ரீட் பண்ண இயலும். எக்ஸாக்ட் வேல்யூவை எங்களுக்கு ரீட் பண்ண இயலும். ஸோ தட் இஸ் டிஜிட்டல் டிவைஸ். ரைட். அதான் வந்து இந்த அனலாக் டிவைஸ் டிஜிட்டல் டிவைஸ்லேயும் வந்து நாங்கள் பார்க்குற நிலைமைகளுக்கு அனலாக் டிவைஸ் வந்து இஷ்யூஸ் இருக்கிறாலும் எங்களுக்கு அதை யூஸ் பண்ண இயலும். அனலாக் கம்ப்யூட்டரோட சிக்னலை வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணுற நேரம் அனலாக் சிக்னல் வந்து இந்த மாதிரியான வேவ் ஃபார்மில் நாங்கள் சொல்ல வேணும். அனலாக் சிக்னல் ஒன்று நாங்கள் சொல்கிற நேரம். ரைட். இல்லை அனலாக் சிக்னல் டிஜிட்டல் சிக்னல்னு சொல்லி இதுக்கு நாங்கள் அனலாக் சிக்னலுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற சிம்பல். ரைட். அனலாக் சிக்னலாக இருந்தேன்னு சொன்னால் இந்த அனலாக் சிக்னலுக்கு நாங்கள் வேவ் ஃபார்மை நாங்கள் இப்படி யூஸ் பண்ணுறோம். இது மாதிரி வேவ் ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். ஓகேயா? டிஜிட்டல் சிக்னலாக இருந்தேன்னு சொன்னால் we have to use டிஜிட்டல் சிக்னலாக இருந்தேன்னு சொன்னால் ரைட் டிஜிட்டல் டிவைசஸ்களுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற இந்த மாதிரியான ஒரு சைன் யூஸ் பண்ணுறோம். லோ லெவல் அண்ட் ஹை லெவல். ரைட். பாக்ஸ் ஷேப். இப்படி பாக்ஸ் ஷேப் யூஸ் பண்ணுற வந்து டிஜிட்டல் சிக்னலுக்கு அவங்களுக்கு நல்லா இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அனலாக் சிக்னலுக்கு we are using வேவ் ஃபார்ம். ஓகேயா? இப்போ இதில் வந்து அனலாக் டிவைசஸ் வந்து இது வந்து பொதுவாக நிறைய அனலாக் டிவைஸ் வந்து கரண்ட்டை யூஸ் பண்ணுறதில்ல. கரண்ட் இல்லாமல் சிலது வேலை செய்யும் அனலாக் டிவைஸ். கரண்ட் வந்து எங்களுக்கு கரண்ட் தேவையில்ல. கரண்ட்டாக கொடுக்கறது இல்லை. டிஜிட்டல் டிவைஸுக்கு கம்பல்சரியாக வந்து என்ன செய்யணும்? கரண்ட் வந்து இருக்கணும். கரண்ட் இல்லாமல் வந்து டிஜிட்டல் டிவைஸ் எதுவுமே வேலை செய்கிறது இல்லை. கரண்ட் வந்து கட்டாயம் கம்பல்சரி.
இதுக்கு வந்து கரண்ட் வந்து கம்பல்சரி இல்லை. கரண்ட் இல்லாமல் தான் அநேகமான அனலாக் டிவைசஸ் வந்து கரண்ட் இல்லாமலும் வேலை செய்யும். இப்போ ரொட்டேட் ஆகுறதுனால அந்த மாதிரியாக வேலை செய்ய போகிறேன். இதில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு நாங்கள் சொல்கிறேன். ப்ரெஷர் இருக்கிற ப்ரெஷர், ரைட்? ப்ரெஷர், அடுத்தது டெம்பரேச்சர், டெம்பரேச்சர், ரைட்? அடுத்து வந்து வோல்டேஜ், வோல்டேஜ், ரைட்? இந்த மாதிரியான சில ப்ராப்பர்ட்டிஸுக்கு நாங்கள் சொல்கிறோம் வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் உண்டு. ரைட்? ப்ரெஷர், டெம்பரேச்சர், வோல்டேஜ், இந்த மாதிரியான சில ஃபேக்டர்ஸ் அடிப்படையாக வச்சுத்தான் இந்த அனலாக் டிவைஸ் வந்து ஒர்க் பண்ணுறது. ரைட்? பாருங்க, தீஸ் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் அனலாக் சிக்னல் such as environmental parameters, speed, pressure and temperature. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்பீடோமீட்டர்ஸ், ரைட்? ரோட் லேம்ப் வித் சென்சர்ஸ். இப்போ ரோட் லேம்பிக்கிற வந்து அது வந்து ரோட்ல லேம்ப் வந்து இப்போ ஹைவேல எல்லாம் போட்டு வச்சுக்கிற லேம்ப் வந்து எப்படி வேலை செய்கிற, அது வந்து லைட் இன்டென்சிட்டியை வச்சு தான் அது லைட் ஒன் ஆகிறா ஆஃப் ஆகணும். டார்க்காக இருந்தேன்னு சொன்னால் அது வந்து லைட்டாக என்ன செய்யும், ஒன் பண்ணும். ரைட்? பிரைட்டாக இருந்தேன்னு சொன்னால் லைட் ஆஃப் பண்ணும். அப்போ அந்த இடத்துல எதை வச்சு பார்க்குறது, ஒன் ஆகிற ஆஃப் ஆகிறன்றதை பார்க்குறது வந்து லைட் இன்டென்சிட்டியை வச்சு. அது ஒரு அனலாக் ப்ராப்பர்ட்டி ஒன்றுன்னு சொல்கிறது. ரைட்? meteorological machines can be given as an example. எங்களுக்கு இதில் சொல்லலாம். நீங்கள் sometimes what you call galvanometer. கெல்வனோமீட்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கெல்வனோமீட்டர் வந்து ஒரு அனலாக் டிவைஸ் தான் இந்த கெல்வனோமீட்டர்னு சொல்கிறோம். இதில் வந்து என்னது, இந்த ஊசி ஒன்று இருக்கிற அந்த ஊசி தான் வந்து மூவ் ஆகுது, அங்கே இங்கெல்லாம் மூவ் ஆகும் இந்த ஊசி. ரைட்? இல்லை ஊசி இருக்கிற இந்த மாதிரி இந்த ஊசி தான் வந்து இப்படி மூவ் ஆகுற வோல்டேஜ் டிஃப்ரென்ஸுக்கு ஏற்ப மாதிரி இந்த பின் வந்து அங்கே இங்கே மூவ் ஆகும். அஹ் இது எங்களோட வேர்ல்ட் கிளாக் மாதிரி தான், நார்மல் வேர்ல்ட் கிளாக் மாதிரி தான். இந்த எக்ஸாக்ட் வேல்யூ எங்களுக்கு ரீட் பண்ண இயலாது. ரைட்? எக்ஸாக்ட் வேல்யூ ரீட் பண்ண இயலாது. அப்போ எங்களுக்கு வந்து அந்த பின்னை வச்சு நாங்கள் கெஸ் பண்ணி கிட்ட வேணா ஒரு வேல்யூ ஒன்றுக்கு எங்களுக்கு போக இயலும். ரைட்? அப்போ அனலாக் டிவைஸ் வந்து ஒர்க் பண்ணுறது, especially these computers are analog signal as environmental parameters பேஸ் பண்ணி தான் இது ஒர்க் பண்ணுறோம். ரைட்? ப்ரெஷர், டெம்பரேச்சர், ஸ்பீட் மாதிரியான என்விரான்மெண்டல் பேராமீட்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் இது வேலை செய்கிறது. வந்து எங்களுக்கு இது கரண்ட் வந்து இது கட்டாயம் கொடுக்கணும்னு இல்லை. ஓகேயா? டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ், these computers used in day-to-day life are called digital computer. These computer used to digital signal. இந்த மாதிரியான சிக்னல் தான் யூஸ் பண்ணுற யூசிங் எலக்ட்ரிசிட்டி. ரைட்? எங்களோட கம்ப்யூட்டர் இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னா ஹைலி அக்யூரசி கூட. அதே மாதிரி என்னென்றால் சைஸ் வந்து சிறுசி ஹேண்டில் பண்ணுறது லேசி, ஷேர் பண்ணலும் சிம்பிளாக. ரைட்? அப்படி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கிறது. தட் இஸ் வை வி ஆல்வேஸ் கால் டிஜிட்டல் டிவைஸுக்கு போகிறதுக்கான ரீசன் அதுதான். பைக்கில் ஸ்பீடோமீட்டர் எல்லாம் டிஜிட்டலாக வர்றது, கிளாக் எல்லாம் நாங்கள் டிஜிட்டல் கிளாக் யூஸ் பண்ணுறேன்னா இப்போ எங்களோட பிரிஸ்ட் வாட்ச் இருக்கிறேன்னா பிரிஸ்ட் வாட்சில் வந்து அனலாக் பிரிஸ்ட் வாட்ச் இருக்கிறேன், அடுத்து டிஜிட்டல் பிரிஸ்ட் வாட்ச் இருக்கிறேன். இப்போ எல்லாரும் யூஸ் பண்ணுற டிஜிட்டல் என்றால் அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிற, யூஸ் பண்ணுறது ஈஸி. ரைட்? அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிற. ரைட்? நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹைபிரிட் கம்ப்யூட்டர். இந்த ஹைபிரிட் கம்ப்யூட்டர்ஸில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்னென்றால் டிஜிட்டல் அனலாக் ரெண்டுடையும் ஃபீச்சர்ஸ் அதில் வருது. இப்போ நாங்கள் சொல்லுவோமே, த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் இசிஜி மெஷின். ஓகே? இசிஜி மெஷினில் எங்களுக்கு தெரியும், நாங்கள் இசிஜி மெஷின் யூஸ் பண்ணுற நேரம் ரைட் பேஷண்ட்ஸ்ட்டை வந்து ஹார்ட் பீட்டை மெஷர் பண்ணுறதுக்காக அது யூஸ் பண்ணுறேன். அப்போ இதில் வந்து என்ன செய்யறால், இந்த ஹைப்ரிட் டிவைஸ் பொதுவாக டிசைன் பண்ணியிருக்கிற என்னத்துக்குன்னு சொன்னா பிள்ளைகள், இந்த டேட்டாவை வந்து இன்புட்டாக எடுக்கிற, எங்களுக்கு தெரியும் இந்த ஏதாவது டேட்டாவை வந்து இன்புட்டாக நாங்கள் எடுக்கிற வந்து அனலாக்ல இன்புட்டாக எடுக்கிறேன். ஏன்னா சில டேட்டா வந்து அனலாக்ல தான் கிடைச்சிரு, அதுதான் நீக்கிற விஷயம். அனலாக்ல இப்போ ஹார்ட் பீட் எல்லாம் வந்து அனலாக் சிக்னல் தான் நீக்கிறது, அனலாக்காக தான் கிடைக்குது. இது கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த ஹைப்ரிட் டிவைஸ் என்ன செய்யறால், அனலாக்கை வந்து டிஜிட்டலுக்கு கன்வெர்ட் பண்ணி, இந்த அனலாக் சிக்னல் இருக்குதானே, இந்த இப்படி வர அனலாக் சிக்னல் தானே வேவ்ஸ் ஃபார்மில் போகிற, அதை வந்து என்ன செய்யறேன்னா டிஜிட்டல் சிக்னலாக இது உள்ளுக்கு இந்த மெஷின் வந்து கன்வெர்ட் பண்ணுறேன். ரைட்? கன்வெர்ட் பண்ணி என்ன செய்யறேன்னு சொன்னால் அவுட்புட்டை வந்து எங்களுக்கு டிஜிட்டலில் தரேன். அப்போ அவுட்புட் டிஜிட்டல் இருந்தோன்னா அக்யூரசி கூட, எங்களுக்கு ஹேண்டில் பண்ணுற லேசி, எக்ஸாக்ட்லி எங்களுக்கு
சொல்லலும் இப்போ டெம்பரேச்சர்னு சொன்னால் எங்கட இப்போ நாங்கள் நார்மலாக இப்போ டெம்பரேச்சர் எங்கட பாடி டெம்பரேச்சர் அளக்கணும்னு சொன்னால் எங்கட பாடி டெம்பரேச்சர் வந்து டிஜிட்டலில் நம்பரில் சொன்னால் எங்களுக்கு உடனே டக்குன்னு விளங்கி கொள்ளையிலும் லேசி. இல்லாட்டி இதில் பார்க்குற நேரம் எங்களுக்கு கஷ்டம் அனலாக்ல அக்யூரேட் இல்லையே சரியாக எங்களுக்கு எக்ஸாக்ட்லி எவ்வளோன்னு சொல்லி ரீட் பண்ணல. இது அக்யூரசி கூட டிஜிட்டல். அதனால இந்த மாதிரியான டிவைஸ் யூஸ் பண்ண இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் வந்து இசிஜி மிஷின். ரைட், ஹார்ட் பீட்டை வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் லுக் அட் திஸ் பிக்சர். ஹார்ட் பீட்டை வந்து என்ன செய்கிற இந்த மாதிரி ஹார்ட்டில் வந்து சில கேபிள்ஸ் வயர்களை வச்சு ஹார்ட் பீட் அப்படியே எடுக்கிற இசிஜிக்கு எடுத்து இது டிஜிட்டலுக்கு கன்வெர்ட் பண்ணி கிராஃபாக மாற்றி கிராஃபில் எங்களுக்கு அவுட்புட்டை தர. அப்போ கிராஃபை பார்க்குற நேரம் எங்களுக்கு என்ன செய்யலாம், எக்ஸாக்ட்லி வந்து எங்களோட ஹார்ட் பீட் அளவு வந்து எங்களுக்கு மெஷர் பண்ணிக்கொள்ளலாம், என்ன இஷ்யூஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம். This is a combination of analog and digital computer. The ECG machine used in hospital to check the function of the heart is an example for hybrid computers. This machine identifies the function of the heartbeat, which is an analog signal. Right? Heartbeat was an analog signal, right? Then it converts into digital signal. And these convert signals are printed by this machine. விளங்கிச்சா? அனலாக் சிக்னலில் தான் ஹார்ட் பீட் வர அதை டிஜிட்டல் சிக்னலுக்கு கன்வெர்ட் பண்ணி எங்களுக்கு என்ன செய்கிறேன்னு சொன்னால் இதை வந்து பிரிண்ட் பண்ணி தர கிராஃபாக. அப்போ எங்களுக்கு டக்குன்னு என்ன செய்யலாம், அப்சர்வ் பண்ணி எடுக்கலும் என்ன இஷ்யூ சீக்கிரன்னு சொல்லும். இப்போ இது இந்த ஹைப்ரிட் கம்ப்யூட்டர்ஸ் வந்து நாங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்களில் ஏதாவது ஸ்பெஷல் பர்பஸுக்காகத்தான் யூஸ் பண்ணுற ஹைப்ரிட் கம்ப்யூட்டர்ஸ். இதில் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் தான் வந்து ஜென்ரல் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறது. அனலாக் டிவைஸும் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு எங்களுக்கு டிஜிட்டலுக்கு மாற்றிக்கொள்ளலாம், இல்லாட்டி கொஸ்ட்டை குறைக்கணும்னா அனலாகாக யூஸ் பண்ணுறோம். அனலாக் டிவைஸ்ட வந்து காஸ்ட் வந்து குறையும். அனலாக் டிவைஸ்ட காஸ்ட் குறையும். இப்போ நீங்கள் உங்களோட என்னது உங்களோட பைக்குக்கு வந்து இப்போ நார்மல் பைக் ஒன்று இருந்தேன்னு சொன்னால் அனலாக் ஸ்பீடோமீட்டர் தான் இருக்கும். நல்ல லேட்டஸ்ட் பைக்காக இருந்தேன்னு சொன்னால் டிஜிட்டலாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து காஸ்ட் வந்து கூட, விலை கூட. டிஜிட்டல் மீட்டருக்கு விலை கூட. விளங்கிச்சா? நீங்கள் பார்க்கலாம் பைக்கில் எல்லாம் வெஹிக்கிள்கள் எல்லாம் வந்து சாதாரண வெஹிக்கிள் எல்லாத்துலேயும் மாறி. இப்போ நான் நினைக்கிறேன் அல்டோ காரில் பாருங்கள், அல்டோ காரில் வந்து அனலாக் மீட்டர் தான் நிற்கிறேன்னு நினைக்கிறேன். அல்டோ கார் எல்லாம் சும்மா அந்த பட்ஜெட்டுக்கு தானே செஞ்சிருக்கிற விலையை மேக்ஸிமம் குறைச்சி. ரைட், அப்படி இல்லாமல் நீங்கள் எக்வா கார் அப்படி இல்லைன்னு சொன்னா வேறு ஏதாவது டொயோட்டோட வேறு கார்கள் லேட்டஸ்ட் புதிய கார்கள் எடுத்து பார்த்தோன்னா அதில் டிஜிட்டல் மீட்டர் இருக்கும். அதுக்கேற்ப மாதிரி தான் அந்த வெஹிக்கிளோட விலையை மாதிரி தான் ரெண்டா அக்யூரசி கூட. டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்சஸ் பிட்வீன் தீஸ் டூ, அனலாக் டிஜிட்டல்? இப்போ அனலாக் டிஜிட்டலை விட டிஜிட்டலுக்கு அனலாக் விட டிஜிட்டல் டிவைஸ் தான் எங்களுக்கு நல்ல விளங்கிச்சா, பட் காஸ்ட் கூட. ஓகே, யா வெசில் எல்லாம் வராது. யா வெசில்ல இல்லாட்டி எக்வா, ரைட், ஏதாவது நீங்கள் புதிய லேட்டஸ்ட் இதில் எல்லாம் இந்த வெகனார் எல்லாம் வர வந்து டிஜிட்டல் மீட்டர் வர. பழைய சும்மா அந்த கொஞ்சம் அந்த ஆகவே பட்ஜெட்டுக்கு விலை குறைஞ்ச வெஹிக்கிளில் பார்த்தோம்னா வந்து வாரது என்னது அனலாக் டிவைஸ் தான் வாருது. தட் தேர்மாமீட்டர் ஆல்சோ கம்ஸ் அண்ட் அனலாக். ரைட், தேர்மாமீட்டரில் வந்து பிள்ளைகள் ரெண்டு இருக்கிற. ரைட், டிஜிட்டல் தேர்மாமீட்டரும் இருக்கிற. ரைட், அனலாக் தேர்மாமீட்டர் இருக்கிறேன். அனலாக் தெர்மோமீட்டர் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த மாதிரியான நீங்கள் பார்த்துருப்பீங்க லேப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற அனலாக் தெர்மோமீட்டர். இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனண்டால் உங்களுக்கு ஃபீவர்னு சொல்லி உங்களுக்கு இந்த அனலாக் இப்போ ஏலியா வந்து அனலாக் தெர்மோமீட்டரை வந்து நாக்கு கடியில் வச்சுக்கலாம். கொஞ்சம் நீங்கள் உங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட கொஞ்சம் கேட்டு பாருங்கள் கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு. அந்த காலம் இப்போ ஒரு 10 இயர்ஸுக்கு முதல் காய்ச்சலுக்கு மருந்து எடுக்க போனண்டால் டாக்டர் வந்து இந்த மாதிரியான தெர்மோமீட்டரோட என்னோட நாக்கு கடியில் வைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு நாங்கள் அப்படியே வச்சு கொண்டிருக்கணும். அதுக்கு பிறகு இதில் வந்து என்ன சரி மேக்கர் வைக்கிற மேக்கரை வந்து அது வந்து வெப்பம் டெம்பரேச்சர் கூடக்குள்ளே அது வந்து விரிஞ்சு அப்படி வந்து இதில் காட்டுற வேலையை ரீட் பண்ணி எடுக்கணும். அப்போ டாக்டருக்கு எக்ஸாக்ட்லி சரியாக எங்களோட டெம்பரேச்சர் ரீட் பண்ணிக்கொள்ளேலாம். எங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டு பாருங்க அப்படி இருக்கிறான்னு சொல்லி. அடுத்த பேஷண்ட் போனோம்னா இதே என்ன செய்யற அடுத்தவரோட நாக்கு கடையில் இதை வச்சுக்கொள்ளணும். இப்படியெல்லாம் கெமிக்கல் ஒன்றில் போட்டு எடுக்கிறேன்டாலும் அது ஒரு என்னது வெரி டிஃபிகல்ட்னா இது நாக்கு கடையில் வச்சுட்டிக்கிறது. இப்போ யூஸ் பண்ணுறது டிஜிட்டல் தெர்மோமீட்டர் இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ வந்து ஹாஸ்பிட்டல்களில் நீங்கள் ஏதாவது சேனலிங் கொண்டுக்கு போகணுன்னு சொன்னால் மருந்து எடுக்க போகணுன்னு சொன்னால் என்ன இருக்கிற டிஜிட்டல் தெர்மோமீட்டர் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற லேசரை யூஸ் பண்ணி கன் ஒன்று மாதிரி இதெல்லாம் வந்து அப்படி ஷூட் பண்ணேன்னு சொன்னால் உடனே டெம்பரேச்சரை காட்டும். அது இல்லாமல் இதில் இதே டைப்பும் இருக்கிற எங்களுக்கு இது கன்வெர்ட் பண்ணி தருது.
அனலாக்ல ரீட் பண்ணி இது ஒரு ஹைப்ரிட் டிவைஸ் ஆயிருக்குது, ரைட்? ஹைப்ரிட் ஆகிக்கிற அனலாக்ல ரீட் பண்ணி டிஜிட்டலில் காட்டக்கூடியதும் இருக்கிற. நார்மலாக வந்து தெர்மோமீட்டரில் வந்து ரெண்டு கேட்டகரியிலும் இருக்கிற. நார்மலி நவடேஸ் வி ஆர் யூசிங் டிஜிட்டல் தெர்மோமீட்டர் லைக் திஸ், ரைட்? இது மாதிரி எல்லாம் இன்னும் நிறைய டிவைசஸ் இருக்கிற. வேற ஏதாவது டெம்பரேச்சரை பார்க்கணும் சொன்னால் என்ன சரி ஒரு ப்ராசஸிங்கோட இந்த மாதிரி இருக்கிற டிஜிட்டலில் இந்த ஊசை வந்து அந்த கெமிக்கலில் ப்ராசஸில் அடித்து வச்சிருந்தால் டெம்பரேச்சரை காட்டிக்கொண்டே இருக்கும், ரைட்? லைக்வைஸ் இப்போ நார்மலாக எங்களுக்கு தெரியும் எங்களோட ரிஸ்ட் வாட்ச்லேயும் வரும் இல்லையா? ரிஸ்ட் வாட்சில் வர ஃபோனில் எங்களுக்கு பார்க்கலாம். அப்படி நிறைய டிவைசஸில் வந்து நார்மலாக டேபிள் கிளாக்லேயும் வரும் இல்லையா? டிஜிட்டல் டேபிள் கிளாக் ஒன்று நீங்கள் எடுத்தேன்னு சொன்னால் அதில் டெம்பரேச்சர் வருதானே? டெம்பரேச்சரையும் காட்டும், ரைட்? இந்த மாதிரி இதில் டெம்பரேச்சரை காட்டுங்கன்னா இந்த டெம்பரேச்சர் டேட் எல்லாம் காட்டக்கூடியது இருக்கிறது. எல்லாம் ஹைப்ரிட்டாக எல்லாம் சேர்த்து இப்போ ஆல் இன் ஒன்னாக வரும் இல்லையா? ரைட்? இந்த ஃபெரனைட்டில் காட்டுற 84 ஃபெரனைட்னு சொல்லி. Right, okay. That is what I wanted to explain to you. Any issues? I'm going to wind up the today's session. நான் உங்களுக்கு நோட்ஸ் தரேன். யூ ஹேவ் டு டேக் டவுன் த நோட்ஸ் எனிவே. ஏதாவது என்ன சார் இருக்கிறா கேட்கறதுக்கு பிள்ளைகள்? எனிதிங் எல்ஸ்? ரைட், எனி டவுட்ஸ்? ரைட், ஓகே. ரைட், டுடே லெசன் நீங்கள் ஷார்ட் நோட் எடுத்திருக்கோம். ஐ வில் ஷேர் நோட்டா, டோன்ட் வரி. எனிஹவ் டேக் டவுன் த யோர் ஓன் நோட். தட் இஸ் பெட்டர். நீங்கள் சொந்தமாக நோட் எழுதி கொண்டால் அது வந்து பெட்டர், ரைட்? நீங்கள் அதில் என்ன சரி உங்களுக்கு விடுபட்டு அப்படி இருந்தால் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வெளிவான மாதிரி உங்களுக்கு நோட் வந்து தருவேன். ஓகே, வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ்.